இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிக்கந்தர் கா முக்கத்தர் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு டைமண்ட் எக்ஸிபிஷன் வந்து நடக்குது ஒரு பில்டிங்கில். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறார், இது மாதிரி வந்து அங்கே வந்து நகையை வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க, 4 பேர் வருவாங்க அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார். பப்ளிக் பூத்து வந்து போலீஸ் அலர்ட்டாடி வந்து எல்லோரும் வந்து எவகேஷன் பண்ணி கொண்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதில் தமன்னாவும் இருக்காங்க, நம்ம ஹீரோ சிக்கந்தரும் வந்து இருக்காரு. வெளியே வந்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 4 பேரையும் வந்து சுட்டுறாங்க. சுட்டதுக்கப்புறம் வந்து அவங்க டெட் பாடியை வந்து ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் வந்து திரும்ப எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன போது தமன்னா கடையிலேருந்து 5 ரெட் கலர் டைமண்டை வந்து காணும். அதோட விலை எவ்வளோ இருக்குன்னா 50 கோடி இருக்கும். உடனே வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணும்போது தமன்னா வந்து மொதல் அக்யூஸ்டாக வந்து ஆட் பண்ணேன். அப்புறம் அங்கே இருந்த மேனேஜரு, அப்புறம் வந்து சிக்கந்தர்னு நம்ம ஹீரோ 3 பேரையும் வந்து போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போய் வந்து கோர்ட்டை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோடனே வந்து எங்களுக்கு 1 வாரம் வந்து இது வேணும், ரிமாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி 1 வாரம் என்கொயரிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வந்து 3 பேரையும் வந்து பயங்கரமாக வந்து அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹீரோ சிக்கந்தர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பாடியை வந்து எக்ஸ்ரே பண்ணுறாங்க. அப்படியே வந்து அங்கே அவங்க 5 டைமண்ட் வந்து கிடைக்கவே இல்லை. இதே வந்து 1 வாரம் கழிச்சு வந்து அவங்க 3 பேருக்கு வந்து பெயில் கிடச்சிது. பெயில் கிடச்சின்னு வந்து வக்கீல் வந்து காசு கேட்குறாரு. நம்ம சிக்கந்தர்கிட்ட வந்து காசு இல்லை. உடனே தமன்னா வந்து அந்த காசை வந்து தராங்க. அந்த தமன்னாவுக்கும் அந்த சிக்கந்தருக்கும் வந்து லவ் ஆயிடுது. 2 பேரும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் ஆகி ஒரு பையனும் அவங்களுக்கு தங்கச்சியும் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஹீரோக்கு வந்து நிறையா டச்சு தராது. அதாவது வேலையிலேருந்து எடுக்கிறது, அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறது, அப்புறம் வீட்டை காலி பண்ண சொல்கிறது, இது மாதிரி நிறைய டச்சு தராங்க. இதனாலே வந்து ஹீரோ பயந்து போய் வந்து ஆக்ராக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு. இவங்க ஆக்ரா ஷிஃப்ட் ஆனோடனே வந்து அந்த கேஸ் வந்து திரும்ப வந்து என்கொயரிக்கு வரும். என்கொயரிக்கு வரும்போது வந்து இவங்க 3 பேரும் நிரபராதிங்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்துடும். திரும்ப அவர் ஊருக்கு ஆக்ராக்கு வந்தோடனே வந்தால் தமன்னாக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடும். ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ப்பாங்க. வீட்டை வந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை விட்டு வந்து விரட்டிடுவார். ரோட்டில் சில பேர் வந்து இவர் அடிச்சுட்டு வந்து காசை வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. என்னடா இது வாழ்க்கையை போராட்டமாக்கிட்டு இவன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி போகிறாரு. தற்கொலை பண்ணும்போது வந்து இவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து போனோம், இது மாதிரி வந்து மாமா வந்து ஃபாரின் வந்து வேலை பார்த்துருக்காரு அபிதாபியில், நீ கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இவர் கிளம்பி போயிடுவார். கிளம்பி போயிட்டு 15 வருஷம் மும்பையிலேருந்து அங்கேயே போய் வேலை பார்த்துட்டு இருப்பார். இதனால் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து நல்லா பணக்காரன் ஆயிரும். இவரும் வந்து பணக்காரன் ஆயிடுவார். இப்போ 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஒய்ஃபும் வந்து இவர் நல்லா இது பண்ணுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சிக்கந்தருக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி வந்து நான் ஒன்று வந்து தப்பாக குற்றவாளின்னு ஃப்ரேம் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் போல இருக்குது, நீ வரும்போது வந்து இந்த அட்ரஸில் வந்து என்னை பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து ஹீரோ வந்து இதை கேட்டோடனே வந்து அழுகுறாரு. அழுதோடனே வந்து அடுத்த நாள் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து இவரை வந்து பார்க்குறாரு. இவர் வந்து பார்த்துட்டு, நான் தான் உனக்கு இது மாதிரி வந்து பண கஷ்டம் இதெல்லாம் வந்து கொடுத்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சாரின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் வந்து நான் துபாயில் போயிட்டு வந்து எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன் மூலமாக வந்து நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. போலீஸ் கேட்குறேன், இங்கே ஒரு ஒய்ஃபு அங்கே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு நான் என்னென்ன டச்சு கொடுத்துருமோ உன் ஒய்ஃபே வந்து உன்னை வந்து இது பண்ண வச்சேன், வேக பார்க்க வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் உன் ஒய்ஃபு கடைசியாக வந்து உடம்பு சரின்னு நடிச்சதுலாம் வந்து நான் சொல்லி கொடுத்த ட்ராமா தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே போய் இவர் சிக்கந்தர் போய் வந்து போலீஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி வீட்டுக்கு போனோடனே வந்து தமன்னா கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் வந்து நான் என் குழந்தைக்காண்டியும் என் தங்கச்சிக்காக தான் பண்ணேன், ப்ளீஸ் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். என் சொத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி டேரெக்டாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. கிராமத்தில் ஒரு தோட்டக்கடை ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து பிரியா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே போய் பிரியா போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே பண்ணால் அங்கே ஒரு செடி காட்டுறாங்க. அந்த செடி கூட வந்து 5 டைமண்ட் இருக்கிறத வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் போனால் வந்து 5 டைமண்ட் வந்து இவர் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. திரும்ப பஸ்ஸை பிடிச்சிட்டு வரும்போது அந்த போலீஸ்காரர் வந்து இவரை பிடிச்சிட்டு வந்து ஒரு மலை மேலே உச்சி வந்து கொண்டு போயிடறாரு. இவரை வந்து கட்டி போட்டுறாரு. கட்டிப்பட்டு எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இந்த மாதிரி வந்து நான் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்னால நான் 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து எல்லா ஜுவல்லரி கடை மூலமாக வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ண வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டேன். அப்போ தான் வந்து அங்கே நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. அங்கே வேலை செய்கிற ஒரு வாட்ச்மேனே வந்து 4 அறை செட் பண்ணி வந்து நகையை வந்து கொள்ளையடிக்க பிளான் பண்ணியிருந்தான். இது எனக்கு தெரிய வந்தது. ஆனால் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் மூலமாக வந்து ஃபோன் பண்ண வச்சு அதை வந்து 4 பேரையும் வந்து கொள்ள வச்சேன். என் ஃப்ரெண்டு நெய்பர் வந்து ஒருத்தன் இருக்காங்க, அவளை வந்து நர்ஸாக வந்து இருக்கா. அந்த நர்ஸ் டியூட்டியை வந்து இந்த ஜுவல்லரி கடையில் வந்து போட சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். அவன் மூலமாக வந்து நான் இந்த நகையை எடுத்து அவளுக்கு வந்து கொடுத்துட்டேன், அதை தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து சரி நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், இதை வந்து பாதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து 2 பேர் பேசுகிறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.